எம்சிஆர் காணிக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கௌதமன். நாம் இப்போ இந்த 2 வருஷம் ஆன மல்லிகைப்பூ தோட்டத்தில் இருக்கிறோம். இந்த மல்லிகைப்பூ தோட்டம் பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக கவாத்து பண்ணிக்கிறேன். 2 வருஷம் ஆகி இந்த தோட்டம் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இப்போ தோட்டம் கவாத்து பண்ணி கரெக்டாக 1 மாதம் 1 நாள் ஆகுது. இதில் வந்துட்டு நம்ம 2 முறை தான் தண்ணி விட்டுருக்குறோம். ஒரு டைம் ஹியூமிக் கொடுத்தோம், ஒரு டைம் கடல் பாசி உரம் கொடுத்தோம், சீபேட்டு. இப்போ அரும்புகள் கட்டிருச்சு. இந்த பனிங்கிறனால ஒரு சில அரும்புகள் நம்ம கருப்பாக இருக்குது. நம்ம இன்னும் ஒன்றும் இப்போ மேலே பெருசாக தெளிப்புகள் எதுவும் பண்ணலை. 2 கீழே கொடுத்துருக்கோம். 2 வருஷம் பூ எடுக்கிறதுக்கு ஒரு டைமு, அதுக்கு மேலே வெடிச்சின் விளக்காணி, ஆக்டினோமைசிஸ், பவேரியா, இந்த 3 கலந்து ஒரு டைம் கொடுத்துருக்குறோம். இது மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். அரும்புகள் பாருங்கள் எப்படி கட்டியிருக்குன்னு. இப்போ இந்த செடிகள் பாருங்கள், அரும்புகள் எல்லாம் எப்படி கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு. செடிகள் பாருங்கள், எந்த ஒரு இது இல்லாத எப்படி இருக்குது. நம்ம நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், நீங்கள் தோட்டத்தில் களையே இல்லாத இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இப்போ இது நம்ம 1 மாதமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செடிகளை வெட்டிட்டு இதிலேருந்து நம்ம களைகளை இந்த வெட்டின செடியெல்லாம் விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ செடிகள் கிடக்கு பாருங்கள். இந்த செடிகளெல்லாம் இப்போ அப்படியே போட்டிருந்தோம். இதை எடுத்திருந்தோம்னா காடு சுத்தமாக இருந்திருந்ததுன்னா இதில் வந்துட்டு களை வந்திருக்கும். இது வந்துட்டு எவ்வளோ கிடக்கு பாருங்கள். இது வெயில் படாதனால இந்த மண்ணில் வந்துட்டு களைகளே முளைக்கலை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பூ எடுக்க ஆரம்பிச்சு இதுக்குள்ளே நீ டெய்லி பூ வந்து எடுக்க வருவோம். ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் பூச்சிகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம இப்போ வந்துட்டு இந்த இருக்கிற கட் பண்ணி போட்ட இந்த இதெல்லாமே இப்போ நம்ம சுத்தம் பண்ணுறோம். இதில் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, இதை வந்துட்டு இன்னும் இலைகள் பாருங்கள் எவ்வளோ கொட்டியிருக்குன்னு. ஸோ இது ஒரு மூடாக்கு. இந்த மாதிரி களைகளை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த 2 மாதத்தில். களை வெள்ளை அப்படின்னா களை இருக்குது. இதை பாருங்கள், களை இருக்குது, அதிகமாக இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் ஒரு 10-15 நாள் போனதுக்கப்புறம் பூ இன்னும் பனிக்காலம் முடிஞ்சு இந்த தை 15க்கு மேலே இது இன்னும் நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம டில்லரை வர சொல்லி போன டைம் நம்ம எடுத்து கட்டியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா மேடு இருக்கும். ஸோ இந்த 2 பக்கமும் எடுத்து கட்டிட்டு டியூப் லைனை இந்த நடு சென்டரில் தான் போட்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த சென்டரில் நம்ம ஒரே ஒரு டியூப் தான் போட்டிருக்கிறோம். இதில் தான் நம்ம தண்ணி பாஞ்சிக்கும். தண்ணி இப்போ பாஞ்சிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த 5 கஞ்சி வச்சுருக்குறோம். 5 கஞ்சியில் 2 அடி கேப்பில் நம்ம ஒரே ஒரு டியூப் தான் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து கட்டுறதுனால இங்கே மேலே தண்ணி பாயாது. அதனால இந்த இடத்துல களைகள் கம்மியாக தான் வரும். இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி பாயிற இடத்துல களைகள் வரும். இதை டில்லரை வர சொல்லி நம்ம மாதம் ஒரு டைம் ஓட்டிடுவோம். இல்லை ஆட்களை கம்மியாக இருக்கிறப்போ ஆட்களை விட்டு ஓட்டிடுவோம். 2வது நம்ம களைகள் எப்போவுமே பெரிய அளவு நம்ம வளர விடுறதில்ல, பூக்கள் இருக்கிறதுக்கு விடுறதில்ல. இந்த அளவுக்கு இருக்கிறப்பவே நம்ம களைகளை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அதனால களைகளும் கம்மியாகிடுச்சு, அதிகமாக வாரதில்லை. இதிலும் களைகள் அதிகமாக இல்லை பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பூ எடுத்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம விடமாட்டோம். இப்படி இருக்கிறனால நம்ம களைகளையும் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்திருக்கு. இயற்கை முறையில் நம்ம இப்போ என்ன அடுத்தது இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாருங்கள் செடிகள் பாருங்கள், எல்லாமே நமக்கு இப்போ மொக்குகள் வச்சிருச்சு. இன்னும் 1 வாரத்தில் பூக்கள் வந்துடும். பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதில் அடுத்து நம்ம பூக்கள் வந்துருச்சா, இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நம்ம மல்லிகைப்பூ செடியை பற்றின வீடியோ கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் வந்துடும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுறோம். பாருங்கள், மொக்கு வந்துருச்சு, எல்லாமே மொக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணுறோன்னா, இதுக்கு முதல்ல கட் பண்ணி 1 மாதம் ஆனதுக்கு 2 ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோம். 2 ஸ்ப்ரேயில் நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம்னா, ஒன்று வந்துட்டு வளர்ச்சிக்காண்டி கொடுத்துருந்தோம். இன்னொன்று பூச்சிகளுக்காண்டி மொக்கு வந்ததுக்கப்புறம் போன வாரம் நம்ம பூச்சிகளுக்காண்டி வெட்டிசிலியம்லக்காண்டி, ஆக்டினோமைசிஸ், துரிஞ்சியன்சிஸ், இந்த 3 கலந்து கொடுத்துருந்தோம். இப்போ இது வந்துட்டு நம்ம மொக்கு அரும்பு வந்துருச்சு. இப்போ அரும்பு வந்துட்டு நமக்கு அடுத்து நல்லா பூவாக கன்வெர்ட் ஆகி நல்லா வரணும். அப்படிங்கிறக்காண்டி இன்றைக்கி நம்ம என்ன தெளிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, NPK, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நியூஆல்கி மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதோடு பார்த்திங்கன்னா நம்ம இது கலந்துக்கிட்டோம். துரிஞ்சியன்சிஸ் புழு இருக்குது அப்படிங்கிறதுனால துரிஞ்சியன்சிஸ் கலந்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை செடிகளுக்கு பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம். செடிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, பூக்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே தரைவழியாக 2 கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான் நம்ம பண்ண வேலைகள். செடிகள் தோட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம இன்னும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.